ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யோऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं. प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं. நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல பாகவதம் பார்த்துட்டு இருக்காது. சொல்லிட்டே வரணும் அடிக்கடி, ஏன்னா பாகவதத்துக்கு யோக சாஸ்திரத்துக்கு சம்மந்தமே இல்லாம ஆக்கிட்டோம். அப்போ இதுல பாத்தீங்கன்னா 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்துல சுகமுனிவர் பரீட்சித்துக்கு பாத்தீங்கன்னா யோக மார்க்கத்துக்கு மூலமா மோட்சம் அடைகிற மெத்தட் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நேத்து கிளாஸ்ல 24 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 24வது ஸ்லோகத்துல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல 24 23 வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகேஸ்வராணாம் கதிமாகுர் அந்தர்பகிஸ் திரிலோக்கியாக பவனாந்தராத்மனாம் ந கர்மபிஸ் தாம் கதிம் ஆப்னுவந்தி வித்யா தபோ யோக சமாதி பாஜாம். என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, 23வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகேஸ்வரர்களோட கதி யாரெல்லாம் பாத்தீங்கன்னா யோகம் செஞ்சு தாரண தியான சமாதி பண்றாங்களோ, அந்த யோகத்துக்கு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது வித்யா ஒண்ணு. வித்யான உபாசனம் அப்படின்னு பேர். சகுண பிரம்ம உபாசனையோ அல்லது தபஸ், நல்ல தீவிரமான தபஸ்விகளா இருந்தாலும் கூட, யோகம் அஷ்டாங்க யோகத்தை பண்ணினாலும் கூட பாத்தீங்கன்னா சமாதி தாரண தியான சமாதியை மட்டும் ஸ்பெஷலா யாராவது பண்ணிட்டு இருந்தாலும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதை அடைந்த காரணத்தினால இறந்த பிறகு என்ன ஆகுறாங்க? அந்த யோகேஸ்வரர்கள் அவங்களுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னா, அந்தர்பகிஸ் திரிலோக்கியாக அவங்க பாத்தீங்கன்னா பவனாந்தர் ஆத்மனாம். பவனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காற்று. பவனம்னா வாயு. வாயுக்குள்ளார இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம். இந்த தேகத்திலிருந்து கிளம்பி போகும்போது எது கிளம்பி போகும் அப்படின்னா பிராணன் தானே கிளம்பி போகுது. பிராணன் என்னது? வாயு. அப்ப பிராண சரீரம் அப்படின்னா வெளியில கிளம்பி போகும்போது, வாயு கிளம்பி போகும்போது அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும்? பஞ்ச கர்மேந்திரியம் இருக்கும், பஞ்ச ஞானேந்திரியம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்ச பிராணன்களும் ஒன்னாயிதான் பிராணன் ஆயிடுது. அப்ப அதுக்குள்ளார வேற என்ன இருக்கும்? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், கூட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மொத்தம் 14 தத்துவங்கள் இருக்கும். பஞ்ச வாயுக்கள் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே பிராணன் ஆயிடும். அப்போ ஒரு பிராணன் கிளம்பும் போது சரீரத்திலிருந்து அதுக்குள்ளார 14 தத்துவங்கள் சூக்ஷ்ம தேகம் இருக்கும். அப்ப நம்ம சொல்றோம் பிராணன் போயிடுச்சு அவருக்கு அப்படின்றோம். பிராணன் போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? பிராணனுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம். அப்ப பவனாந்தராத்மனாம், ஆத்மனாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்துக்குள்ளார வாயுக்குள்ளார இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம். அந்த சூக்ஷ்ம தேகத்தோட என்ன பண்றாங்க? யோகேஸ்வரர்களோட கதியானது இந்த சரீரத்திலிருந்து உண்டாகுது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளையும் வெளியிலையும். எங்க உள்ள வெளியில? திரிலோக்கிய 3 லோக்கத்துக்கு உள்ளையும் வெளியிலையும் பாத்தீங்கன்னா சுற்றி தெரியக்கூடிய சாமர்த்தியம் அவங்களுக்கு உண்டாகும். நான் அதனால்தான் பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிவர்த்தி மார்க்கத்துல படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொய் 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 பொய்ன்னு சொல்லணும். இத பொய் 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 பொய்ன்னு சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயுமே போறதுக்கே மனசு வரும், எங்கேயும் போக தோணாது. அப்போ ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேதாந்த தரிசனத்தை நல்லா நிவர்த்தியா. ஆனா இப்ப இருக்க வேதாந்திகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சுத்தல் தான். அப்ப குருநாதர்கள் சுத்தினாங்கன்னா சிஷ்யர்கள் என்ன ஆவாங்க? இன்னும் சுத்துவாங்க. சாமி நான் அமெரிக்கா போறேன், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குது,
நான் ஆஸ்திரேலியா போறேன், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க ஜி. நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போறேன், இங்க போறேன், எல்லாத்த இடத்துக்கும் தனக்கும் ஒரு டிக்கெட் போடுங்க, தனக்கும் ஒரு டிக்கெட் போடுங்க. போய் என்ன பண்ண போறோம்? அப்ப நிவர்த்தி சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, பொய் பொய் பொய்ன்னு சொல்லி இருக்கிறது ஒரே தத்துவம் தான், அதுல எல்லாம் கல்பிதம் 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 சொல்லி இந்த நிவர்த்தி சாஸ்திரம் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ஆகும்? எங்கேயும் போவேணாம், எங்கேயும் போவேணாம், இது எல்லாம் கல்பிதம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி தெரியாம யாரெல்லாம் யோகிகளா இருக்காங்களோ கொஞ்சோண்டு கிளிம்ஸ் கிடைச்சிரும், கொஞ்சோண்டு ஒரு சக்தி சாமர்த்தியம் வந்தோன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஞானின்னு நினைச்சுப்பாங்க. அப்ப ஞானத்துக்கு அர்த்தம் தெரியாமையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைய வந்து சித்திகள்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்ட யோகேஸ்வரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில போய் ஒருவேளை அதுக்கு முந்தின ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் 22ல, ஒருவேளை அவங்களுக்கு முயற்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இதை அடையணும், அதை அடையணும் அப்படின்னு இருக்கும். வேதாந்தம் படிக்க 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 ஒரு எண்ணம் வந்துடணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா கண்ணியமா இருக்கிறதெல்லாம் போய் ஆயா எதையும் அடைய வேணாம், அப்படி இருக்கிறவன் சுரூபத்தை அடைவான். பகவானுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு எவனாவது சகுன ஈஸ்வரனை பகவானுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை, இருக்கிறது பகவான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு உபாசகனா இருந்து ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்காருன்னா டைரக்டா சாயுஜ்ய பதவிக்கு பிரம்மலோகத்துக்கு போயிடலாம். ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தையும் அடையாம சகுனத்தையும் பகவானுக்கு அந்நியமா வேற எதுவும் இல்லைன்னு அறியாம விட்டு இதை போய் அடையணும், அதை போய் அடையணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய, இப்ப திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சித்தர்களை பத்தி தான் பேசுவாங்க. யாருக்குமே இது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது, எதையும் அடைய வேணாம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எதை இருந்தாலும் லௌகிகத்தை சத்தியம் சத்தியம் சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? தபஸ் பண்றாங்களா? ஆமா தபஸ் பண்றாங்க. யோகம் பண்றாங்களா? அஷ்டாங்க யோகம் பண்றாங்க. அதே நேரத்துல வந்து சமாதி அபியாசம் பண்றாங்கல்ல, பண்றாங்க. ஆனாலும் கூட அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இது மித்தியாத்துவ நிச்சயம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்க சம்ஸ்காரம் என்ன இருக்கோ, வாசனை என்ன இருக்கோ, அது மாதிரி இடங்களை வந்து பாத்தீங்கன்னா சென்று அடைகிறார்கள். அவங்க எங்க போறாங்க? எல்லாமே 3 லோக்கம் தானே சுவாமி, திரிலோகம். அந்த 3 லோக்கங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்தர் பகிஸ் திரிலோக்கியாக, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளையும் வெளியிலையும் 3 லோக்கங்களுக்கு உள்ளையும் வெளியிலையும் சுத்தி திரிகின்றார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா மேலானதா சுவாமியா? கண்டிப்பா மேலானது. ஏன் அப்படின்னா பக்தி கூட வந்து என்னெல்லாம் இருக்கு? வித்யான்றது உபாசனம், உபனிஷதங்கள்ல இருக்கிற உபாசனம். இப்ப விராட் உபாசனை, இரண்ய கர்ப்ப உபாசனை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த வித்யான்னு சொல்லக்கூடிய உபாசகர்களோ இல்ல தபஸ்விகளோ இல்ல வந்து யோகிகளோ இல்ல சமாதியை வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதிய அபியாசம் பண்றவங்களோ, தாரண தியான சமாதி என்ன இருக்கும்? ஷட் சக்கரங்கள்ல இருக்கலாம், பஞ்ச தத்துவங்கள்ல இருக்கலாம், இல்ல ஈஸ்வர மூர்த்தங்கள்ல தாரண தியான சமாதி பண்ணலாம். இது மாதிரி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா யோகேஸ்வரர்கள் பேரு. இவங்க தான் சித்த கணங்கள் மாதிரி சுத்தி திரிகிறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ந கர்மபிசி, ந கர்மபிகினா என்ன அர்த்தம்? கருமிகளால் இது அடையத்தக்கதல்ல. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், பூஜை பண்ணுங்க, பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. இப்போ போனோன்னு பார்த்தேன், ஒரு அடி சிலை சுவாமியோடது, நாராயணனோட சிலை வந்து பாத்தீங்கன்னா சதுர்புஜமா இருக்கிறது, ஒரு அடி சிலை. அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவை ஒரு அடிக்கு போட்டு வச்சுக்கிட்டு நல்லா தத்ரூபமா ஒரு போட்டோவை ஒரு அடி ரூபத்துக்கு வச்சுக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும்? பூஜை பண்ணதுக்கு பிறகு அந்த ஒரு ரூபத்துல தாரணம் பண்ணணும். தாரண தியான சமாதி பண்ணீங்கன்னா மேல போயிடுவீங்க. வெறும் பூஜையோட நிப்பாட்டிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? கருமி ஆயிடும். ஸ்தூலத்துல நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் கருமம். ஸ்தூலமா நீங்க எந்த வாக்கெல்லாம் உபயோகப்படுத்துறீங்களோ அதெல்லாம் கருமம். இப்ப நிறைய இடத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ காண்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருமம் தானே வேணும். கர்மனா பித்ருலோகா, கர்மத்தினால பித்ருலோகம் தான் போக முடியும், சொர்க்கம் வரைக்கும் தான் போக முடியும். அப்ப கர்மகாண்டிகளோட விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத பாராயணம் பண்ணி விட்டுருவாங்க. எதை எடுத்தாலும் வாக்கு தபஸ், வாக்குல பண்ணக்கூடிய கர்மா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேத பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம், அடிச்சு விட வேண்டியதான். பாராயணம் பாராயணம் பாராயணம், எல்லாத்தையும் பாராயணம், திருப்புகளையும் பாராயணம், தாய்மான சுவாமி பாராயணம். இப்ப வந்து கொஞ்சம் இன்னும் லோ லெவல திருக்குறளையும் பாராயணம். திருக்குறள்லாம் கூட பாராயணம் பண்ணுவானாயா? தாய்மான சுவாமி எல்லாம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இதெல்லாம் யாரோடது? வைதிகர்களோடது.
வேத பாராயணம் மாதிரியே எல்லாத்தையும் பாராயணம் பண்ணியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பாராயணம் பண்றதுக்காக பாஷ்யம் எழுதினாரு சங்கரர், அதுக்காகவா எழுதினாரு? அப்ப வாக்குல பண்ணினீங்கனாலும் அது என்னது? கர்மம். தேகத்துல எதுல பண்ணாலும் கர்மம். பூஜைகள்ல எல்லாம் கர்மத்துக்குள்ளாரதான் வரும். அப்ப உபாசனம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? உபாசனம் மானசம் கர்ம. உபாசனத்துக்கு லட்சணமே, யாராவது நான் வந்து சிவ பூஜை பண்ணிக்கிட்டு சிவ உபாசனம் பண்றேன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லப்பா, சிவ உபாசனம்னா இல்ல, சிவ பூஜை. பூஜை பண்ணதுக்கு பிறகு கண்ண மூடி உட்கார்ந்து சிவனை தியானம் பண்ணாதான் அது உபாசனம். அப்ப உபாசனைக்கு அர்த்தமே ஈஸ்வர தியானாதிகளுக்கு பேர் தான். இப்ப ஜபம் பண்ணீங்கன்னா கூட வந்து ஸ்தூலமா பண்ணீங்கன்னா என்னது? ஓம் 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 சொன்னா கூட, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாயை திறந்து சொல்லும் போதே அது அகாரம். அகாரம் விராட்டு பிரணவம்னு பேர். அதுக்கு பேரு வாயை திறந்து சொன்னா விராட்டு பிரணவம், ஸ்தூலம். அதுவும் கர்மத்துலதான் வந்துடும் வாயை திறந்து சொன்னீங்கன்னா. எப்ப நீங்க மனசுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்றீங்களோ, அப்ப அந்த ஓங்காரத்தை மனசுக்குள்ளார சொல்றதுதான் உபாசனத்துல ஆரம்பிக்கும். அப்ப ஓங்காரத்தை சொல்றது, மனசுல தியானம் பண்றது, தாரண தியான சமாதி பண்றது, இதெல்லாம் உபாசனா போட்டியில. அப்ப கருமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்குமா அப்படின்னா, மந்திரம் சொல்றது ரொம்ப பிராங்கா மந்திரம் சொல்றது ஏஷ நிரோதா. சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கமானது யோகிகள் போகக்கூடிய மார்க்கம், அது வந்து பாத்தீங்கன்னா கருமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அவங்க வந்து தூம மார்க்கத்து வழியாதான் போவாங்க, சொர்க்கத்து வரைக்கும் தான் போவாங்க. அப்ப இங்க கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் சொல்றார், ந கருமபிகி, கருமிகளால் அந்த மார்க்கத்துக்கு போக முடியாது. தாம் கதிம் ஆப்னுவந்தி, கருமிகள் போக முடியாத அந்த கதியை யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார்கள். அப்ப யோகிகளுக்கு அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கருமிகளால் அடைய முடியாது. அதனால என்ன பண்ணணும்? வித்யா தபோ யோக சமாதி பஜாம். அப்ப யாரு சுவாமி அந்த உத்தராயண கத்தியில போவா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, உத்தராயண கதிக்கு அதிகாரி நல்லா தெரிஞ்சுக்கணும். உபாசனம் பண்றவங்க, தபஸ் பண்றவங்க, யோக அபியாசம் பண்றவங்க, அஷ்டாங்க யோகம் கூட வந்து பாத்தீங்கன்னா சமாதி. இந்த நாலு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டிகளோட சிலபஸ்ல இருக்கா சாமி? பூர்வ காண்டிகள் வைதிகர்கள் யாராவது கூப்பிட்டு வந்து கேளுங்க. யாராவது கணப்பாண்டிகள் யாராவது இருப்பாங்க, இல்லை பாடசாலை வாத்தியார்கள் இருப்பாங்க. இவங்கள்ட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸில் வந்து உபாசனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ண மூடி உட்காரவே கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் இருக்கா? தபஸெல்லாம் இல்லை, நல்லா கொழுன்னு சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். நல்லா நெய்யை ஊற்றி நல்லா ஆனந்தமாக சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வைதிகர்கள் பார்த்தாவே ஒல்லியான வைதிகர்கள் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சாப்பிட்டு அக்னி வேதத்தை உச்சரிக்க உள்ளுக்குள்ளார எவ்வளோ போட்டாலும் செரிமானம் ஆகும். நல்லா சாப்பிட்டு கொளுத்து போய் தான் இருக்கிறது. தபஸ்விகள்லாம் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோகம் வந்து பண்ணுவாங்களா, அஷ்டாங்க யோகம்னா சிலபஸ்லேயே இல்லை. எங்கே அஷ்டாங்க யோகம் பண்ணுறது? சமாதி எதுக்கு சமாதி பண்ணணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு சமாதி பண்ணணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு அஷ்டாங்க யோகம் பண்ணணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு வந்து தபஸ் பண்ணணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு வந்து உபாசனை பண்ணணும்? ஏன் அப்படின்னா இது எதுவுமே சொர்க்கத்துக்கு போகிறது சாதனை இல்லை. அப்ப இப்ப சொல்லப்பட்ட சாதனைகள் எல்லாம் அர்ச்சிராதி மார்க்கத்துல போறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் யோகேஸ்வரர்கள் அப்படின்னு பேர். அவர்களுக்கு தான் இந்த மார்க்கம். அதனால்தான் தலையா அடிச்சுக்கிறது என்னன்னா, ஒரு டைமுக்கு மேல ஒரு 50 வயசுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்கஸ்தாசிரமத்துல இருந்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை என்ன பண்ணணும்? நித்திய கர்மம் கூட காயத்ரி மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திதி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகண சந்திர கிரகண ஸ்நானங்கள் இதெல்லாம். இதை தவிர்த்துட்டு நித்திய நைமித்திகத்தை தவிர்த்துட்டு வேற எந்த கர்மத்தையும் பண்ணக்கூடாது. 108 காயத்ரி பண்ணிட்டு 3 வேலைக்கும் 108 அதுக்கு மேல பண்ணக்கூடாது. காயத்ரி பண்ணிட்டு ஒன்று காயத்ரி உபாசனத்துக்கு வந்துடணும், பிராண உபாசனம், இல்லைன்னா ஓங்கார உபாசனைக்கு வந்துடணும், இல்லைன்னா மூர்த்தியோட நம்ம இஷ்ட தேவத்தையோட மூர்த்தி ரூபத்தை உபாசனைக்கு வந்துடணும். அஷ்டாங்க யோகத்தை பிராணாயாமத்தை பண்ணுங்க, அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணுங்க, தாரண தியான சமாதி பண்ணுங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்திரு மார்க்க உத்தராயண மார்க்கத்துக்குள்ளார போக முடியும். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 24வது ஸ்லோகம். வைஸ்வானரம் யாதி விஹாயசா கதஹ சுஷும்னயா பிரம்ம பதேன சோஷிஷா விதூத கல்கோத ஹரேர் உதஸ்தாத் பிரயாதி சக்ரம் நிருப சைஷுமாரம்
வைஸ்வானரம் யாதி விஹாய சாகதஹ சுஷும்னயா பிரம்ம பதேன சோஷிஷா விதூத கல்கோத ஹரேர் உதஸ்தாத் பிரயாதி சக்கரம் நிருப சைஷுமாரம். வைஸ்வானரம் யாதி விஹாயசா கதஹ. இந்த விஹாயசான்றதுக்கு அர்த்தம், விஹாய அப்படின்னா ஆகாசம் அப்படின்னு பேர். ஆகாச மார்க்கமாக சென்றவர்கள், ஒரு சும்மா சாதாரணமாக எடுத்துட்டா ஆகாச மார்க்கம்னு பேரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுஷும்னா, இந்த நாடியில புருவ மத்தியில் இருக்கிற நாடிக்கு என்ன பேரு? சுஷும்னா நாடின்னு பேரு. இந்த சுஷும்னா நாடியிலிருந்து இந்த பிரம்மரந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன தத்துவம் அப்படின்னா ஆகாச தத்துவம்னு பேர். ஹிருதயத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் இருக்கிறது வாயு தத்துவம். நான் ஒவ்வொரு தத்துவத்தையும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மூலாதாரம் பிருத்திவி தத்துவம், சுவாதிஷ்டானம் ஜல தத்துவம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் அக்னி தத்துவம். இதுக்கப்புறம் ஆகாச தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஹிருதய சக்கரம் அநாகதத்திலிருந்து ஆரம்பிக்கும். விசுத்தி சக்கரமும் வாயு தத்துவம் தான், ஆக்ஞா சக்கரமும் வாயு தத்துவம் தான். இது வரைக்கும் வாயு, 3 சக்கரங்கள் வாயுல வந்துடும். ஹிரண்ய கர்ப்பரோட கண்ட்ரோல்ல இருக்கிறது பக்திஸ்தானம். இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்தோடனே சிவபெருமானோட தத்துவம், அந்தர்யாமியோட தத்துவம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஆக்ஞா சக்கரத்துல சிவன், இங்க இருந்தா சிவன் வந்துருவார். ஹிரண்ய கர்ப்பர் கீழே 3 தத்துவமும் ஹிரண்ய கர்ப்பரோடது. கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவத்தோட சேர்ந்தது, விராட்டோடது. ஹிருதயத்துக்கு கீழே இருக்கிறது விராட்டு. ஹிருதயத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். இந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு மேல சிவபெருமானோட ஸ்தானம். இது எல்லாமே ஆகாச தத்துவம். எது? ஆக்ஞா சக்கரம் கூட லலாட்டம் சொல்ற பிந்து சக்கரம், அதுக்கப்புறம் பிரம்மரந்தரம். இந்த 3 ஆகாச தத்துவம். இந்த சுஷும்னா நாடியோட இந்த இடத்துல இருந்து இந்த வேற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாடிக்கு என்ன பேரு அப்படின்னா ஆகாச நாடினே பேரு. யோக சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகாச நாடின்னு சொல்லுவாங்க. சுஷும்னா நாடி, ஆமா, சுஷும்னா நாடிக்கு இன்னொரு பேரு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இருந்து ஹிருதயத்திலிருந்து சுஷும்னா நாடி இங்க வரைக்கும் வரும்போது சுஷும்னா நாடின்னு பேரு. அதுக்கு மேல இருக்கிற சுஷும்னா நாடிக்கு பேரு ஆகாச நாடி. அதான் இங்க சொல்றது விகாயசா அப்படின்னு பேரு. சில பேர் சொல்றாங்க என்னன்னா ஆகாச நாடின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இல்லப்பா, அது எது வரைக்கும் போகுது அப்படின்னா ஆகாச நாடி பிரம்மலோக பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா போகுது. அப்ப பிரம்மலோகம் வரைக்கும் போகக்கூடிய நாடி தான் ஆகாச நாடி. அப்ப சுஷும்னா நாடியோட ஒரு வேற ஒரு ஃபார்ம், எக்ஸ்பேண்ட் ஆன ஃபார்முக்கு பேர் தான் விகாயசாகதகன்னு பேர். அது சுஷும்னயா போட்டுருக்கு பாருங்க, திருத்தியா விபக்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா விசேஷ பாவத்துல வந்திருக்கு. சுஷும்னயா விகாயசா, திருத்தியா சுஷும்னான்னு சொல்லக்கூடிய ஆகாச மார்க்கத்து வழியா கதக, ஆகாச நாடி வழியா வெளிச்சென்றவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஸ்வானரம் யாதி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வைஸ்வானரன் சொல்லக்கூடிய பிரம்மாவோட லோக்கத்தை அடைகின்றான். அக்னி தேவன். விராட் வந்து பாத்தீங்கன்னா அக்னி, வாயு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இவன் எதை அடைவானா? அக்னி லோக்கத்தை அடைகின்றான். வைஸ்வானரன்றது அக்னி லோகம், பிரம்மாவோட லோகம், அதை அடைகின்றான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபதேன எப்படி அடைகின்றான்? அந்த பிரம்ம பதம், பத அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கம். அப்ப இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு மேலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பதத்துக்கு போயிடுறீங்க சாமி. பிரம்மத்தை அடையிறதுக்கான மார்க்கம் பிரம்மபதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அரிச்சிராதின்னு போட்டோம். பிரம்மபதம்ன்றதுக்கு அர்த்தம் அரிச்சிராதி மார்க்கத்தினால சுஷும்னா நாடி வழியா விகாயசான்னு சொல்லக்கூடிய ஆகாச நாடி வழியா வெளியில போய் அந்த வைஸ்வானரன் சொல்லக்கூடிய அக்னி தேவனுடைய அக்னி லோகத்தை அடைகின்றான். எப்படி அடைகின்றான்? சோசிஷானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிர்மையா அப்படின்னு அர்த்தம். டீக்கால சொல்லியிருக்கு. ரொம்ப ஜோதிர்மயமா இருக்கக்கூடிய அந்த வைஸ்வானர லோகத்தை அடைகின்றான். அடைஞ்ச பிறகு அந்த இடத்துல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா
ஏதாவது ஒரு யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் தங்கினா என்ன கிடைக்கும் சுவாமி? அங்க நம்ம இங்கிருந்து போறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா ஸ்ட்ரைட்டா போகாம அவனுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கும்ல, ராகத்வேஷங்கள் இருக்கும்ல. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மனுஷன்கிட்ட சித்தம் இருக்கிற வரைக்கும் அதுல என்ன இருக்கும்? வாசனைகள் இருக்கும். இப்ப போன ஸ்லோகத்திலே சொல்லியாச்சு, என்னன்னா மனசோட இந்திரியத்தோட சேர்ந்து போறான்னு 22ல ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு லோகத்தை அடையும் போதும் அவனுக்கு சூக்ஷ்ம தேகம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 14 தத்துவங்களும் அந்த சூக்ஷ்ம தேகத்துல இருக்கும். அப்ப சித்தம் இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல வாசனைகள் இருக்குமா? இருக்கும். போக வாசனைகள் இருக்குமா? எப்பவுமே போகம் தானேங்க. எனக்கு இப்போ ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு தோணுது, போக வாசனை தானே. ஒரு காஃபி குடிக்கிறது, சுவாமி காஃபி குடிக்கிறது ஒன்றும் பெரிய போகமா? ஆமா, ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு தெரியுது. ஒரு ஃபேன் ஓட்டினா நல்லா சில்லுன்னு இருக்கும், ஃபேனை போட்டால் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. அப்போ நல்லா வந்து படுத்து தூங்குனா நல்லா இருக்குன்னு தோணுது. இதெல்லாம் போக வாசனை. அப்ப சின்ன சின்ன போகங்களும் கூட அந்த சித்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னா போக வாசனைகளா இருக்கும். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த வைஸ்வானர லோகத்துல போய் நீங்க தங்கின மாத்திரத்துல என்ன ஆகும்? விதூத்த கல்கோ. விதூத்த கல்கோன்னு என்ன அர்த்தம் சாமி அப்படின்னா, தியக்த கல்கோ மலோ ஏன சக. மலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க போக வாசனைகள், ஸ்தூலமான போக வாசனைகள் எல்லாம் எரிக்கப்படுது. பூமியில நீங்க அடையணும்னு நிறைய ஆசைகள் வச்சிருப்போம். மைசூர் பாக் சாப்பிட்டா நல்லா இருக்கும். நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில நான் ஒரு வாட்டி போயிருக்கும் போது சொதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா சதானந்தம் தெரியுமா? உங்க ஏரியால இருக்கா சொதி? எனக்குள்ள யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால மறந்தே போச்சு. ஐயோ எப்ப சாப்பிட்டது அது? திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதெல்லாம். திடீர்னு எனக்கு நேற்று ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா சொதி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, எப்படி பண்றதுன்னு தெரியலையே. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். என்னது ஸ்தூல ஆசை தானே, இந்த உலகத்து ஆசை தானே. இது மாதிரி நிறைய வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. எப்பங்க வாசனை வந்தது? அது 20 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சொதி 20 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு எனக்கு வருது அப்படின்னா அதே மாதிரி. அப்போ இந்த வைஸ்வானர லோகத்துக்கு நீங்க போன மாத்திரத்துல அங்க ஸ்தூல வாசனைகள் எரிக்கப்படும். ஸ்தூல வாசனைகள் நல்லா விதூத்தன அர்த்தம், தியக்தன அர்த்தம், நல்ல தியாகம் செய்யப்பட்டதாகும். உங்களுக்கு இந்த உலகத்தை பத்தின எந்த ஆசையும் வராது. எனக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பழைய மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும்னு ஆசை வரும். பழைய ஆட்களோட மியூசிக் எல்லாம் கேட்பேன். ஹிந்தி மியூசிக் கேட்பேன், தமிழ் மியூசிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாப்பா பாடினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன யாரெல்லாம் பழசெல்லாம் பாடினாங்களோ, அவ யாரா இருந்து அந்த அம்மா பாடினாங்களே, கேபி சுந்தராம்பன், அதெல்லாம் என்னமா இருக்குன்றீங்க, ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறது. வாசனை இதெல்லாம், இந்த வாசனைகள் எல்லாம் சாப்பாட்டு விஷயம், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாம் விதூத்த தியாகமாகும். எங்க போனா? வைஸ்வானர லோகத்தை அடைஞ்சா மட்டும்தான். ஸ்தூலம் விராட் லோகம் அழிஞ்சிடும். அழிஞ்சிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அத பிறகு ஹரேர் உதஸ்தாத், ஹரியோட லோக்கமா இருக்கிறது. அது எங்க இருக்கு அப்படின்னா உதஸ்தாத் அப்படின்னா ஹரியோட சம்பந்தியா இருக்கக்கூடியது. உபரிஷ்டாத் மேல இருக்கிறது. வைஸ்வானரனுக்கும் மேல இருக்கக்கூடியது என்ன லோகம் சுவாமி இருக்கும்? இரண்ய கர்ப்பலோகம் ஸ்டார்ட் ஆயிடும். இரண்ய கர்ப்பலோகம் ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்ய வாசனைகள் மட்டும்தான் இருக்கும். ஸ்தூல வாசனைகள் எல்லாம் நாசமா போயிடும். ஹரேகே உதஸ்தாத்னா ஹரியோட சம்பந்தத்தை உடையது. என்ன சுவாமி ஹரியோட சம்பந்தத்துடையது? சொர்க்கத்துக்கு மேல மகா ஜன தப சத்தியம் 4 லோக்கங்களுக்கு பேரு. இந்த லோக்கங்கள் தேவலோக்கங்கள்னு பேரு. இந்த தேவலோக்கங்கள்ல அப்ப வைஸ்வானர லோக்கத்துல எவ்வளவு நாள் சுவாமி இருப்பான் அப்படின்னா, வெறும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் நிற்கும் தெரியுங்களா? எங்க ஆச்சாரியர் சொல்வார், ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று போட்டுருவான் கொண்டு போய், அரை மணி நேரம் சாப்பாட்டுக்கு அப்படின்னு. விஜயவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போடுவான். அப்புறம் நாக்பூரில் வந்து ட்ரெயின் கொஞ்சம் நிற்கும். அதுக்கப்புறம் இட்டார்சியில் கொஞ்சம் நிற்கும். 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த டெல்லிக்கு போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்கும் சாப்பிட்றதுக்காக. இதே மாதிரி பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் கருமிகள் போகிற இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு சமமாக வைஸ்வானர லோகத்தில் போனோன்னு உங்களுக்கு ஸ்தூல வாசனைகள்லாம் போயிடும். ஆனா சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? திரும்ப இந்த லோகத்துக்கு வருவாங்க, மேல போவாங்க, கீழே வருவாங்க, மேல போவாங்க, அவங்களுக்கு நாசம் ஆகாது. ஆனா யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, சொர்க்கத்துக்கு சிமிலரா இருக்கிற அந்த வைஸ்வானர லோகத்துல
ஸ்தூல வாசனைகள் எல்லாம் நஷ்டமாயிடும். அவனுக்கு அந்த பூமியை பத்தின வாசனைகள் ஞாபகத்துக்கு வராது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மகஜன தபசத்தியம் சொல்லக்கூடிய ஹரியோட சம்பந்தத்தை உடைய லோக்கத்தை, ஹரேகே அதஸ்தாத் அப்படின்னு உதஸ்தாத்னா ஹரிக்கு மேல இருக்கக்கூடியது, உதஸ்தாத் மேல இருக்கிறது, அந்த லோக்கத்தை அடைகின்றான். பிரயாதி, பிரயாத்தினா அந்த லோக்கத்தை சென்று அடைஞ்சோன உங்களுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் எங்க அப்படின்னா நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஹிருதயத்துக்கு மேல இருக்கிற பாகங்கள் எல்லாம் இந்த இதான் ஹரியோட சம்பந்தமா இருக்கிறது. பக்தி ஸ்தானத்துக்கு மேல இருக்கிறது நம்ம தேகத்துல சொன்னா. லோக்கத்துல சொன்னீங்கன்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோகங்கள். அந்த லோகங்கள் என்ன சுவாமி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, சக்கரம் நிருப சைசுமாரம். ஹே நிருப, நிருபன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிருபனா ராஜா. ஹே ராஜாவே, யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? பரீட்சித் ராஜாக்கு சுகமுனிவர் சொல்றாரு சம்போதனம். ஹே ராஜாவே, ஹே பரீட்சித்தே. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சக்கரம் ஒண்ணு இருக்கு சுவாமி. சிசுமார சக்கரம், சிம்சுமார சக்கரம், பல பேர்கள் இருக்கு. நம்ம யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தோம். இதுல நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம். முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இதுக்கு ஒரு பாகவதத்துல ஒரு அத்தியாயமே இருக்கு. நான் வந்து சமயம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு. இந்த சிம்சுமார சக்கரத்தை பத்தி நான் ஒரு கிளாஸ் தனியா உங்களுக்கு எடுக்கிறேன். 5வது ஸ்கந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது ஸ்கந்தத்துல 23வது அத்தியாயம் 5:23 அங்க பக்கத்துல சிம்சுமார சைசுமாரன் இருக்குல்ல, அந்த சைசுமாரத்துக்கு பக்கத்துல எழுதிங்க 5:23 பாகவதம்னு எழுதிங்க. 5வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயம். ஒரு அத்தியாயத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், சுக மகிழ்ச்சி தான் சொல்றார். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பீஜம் மட்டும்தான். உங்களுக்கு சந்தேகம் வர, சிம்சுமார சக்கரம்னா என்னது, சிசுமார சக்கரம்னு சொல்றீங்களா என்னது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா? அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்றார், அவன் என்ன பண்றான், சிசுமார சக்கரத்தை அடைகின்றான். சிசுமார சக்கரம்னா என்ன சுவாமி? யாராவது படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். சிசுமாரம்ன்றதுக்கு அர்த்தம் crocodile மாதிரி ஒரு ஃபார்ம். இந்த கடல் குதிரைன்னு ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சமுத்திரத்துல இருக்க கடல் குதிரைன்னு ஒண்ணு இருக்கும். முகம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை மாதிரியே இருக்கும். அதோட பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஹார்ஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல, இருக்கா? ஃபேமஸா இருக்கா? அப்ப சீஹார்ஸ்ன்னு போட்டு பாருங்க. சீஹார்ஸ்ன்னு போட்டு பாத்தீங்கன்னா எந்த ரூபத்துல இருக்கோ, crocodile கூட இல்ல, பாடி crocodile மாதிரி இருக்கும். ஆனா தலை வந்து பாத்தீங்கன்னா குதிரையோட தலை இருக்கும். அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களோட உற்பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஒரு பெரிய மண்டலம் அது. அது மண்டலத்துக்கு என்ன பேருன்னா நட்சத்திர மண்டலம் அப்படின்னு பேரு. அந்த நட்சத்திர மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா வால் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா துருவ மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய துருவ நட்சத்திர மண்டலம் அங்க இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. பிருகு மகரிஷிகள் இருக்கக்கூடிய பிரஜாபதி லோகங்கள்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தரிஷி மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கிடைக்கும்னு நமக்கு. சப்தரிஷி மண்டலத்துல ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்சுமார சக்கரத்துலன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் குதிரையோட வடிவமைப்புல இருக்கக்கூடியது. எங்க ஆச்சரியர் ஜோசியரா இருந்ததுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எழுதுறவங்க வியாக்கியானம். இப்ப எனக்கு ஜோசியம் தெரியாது, கைரேகை தெரியும். இப்போ கொஞ்சம் ஓரளவு ஜோசியத்தோட கொஞ்சம் நுணுக்கங்கள் எங்க ஆச்சரியர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் crocodile எழுதிட்டு இருக்கான் வியாக்கியானம் பண்றவன்லாம். crocodile இல்லப்பா, அது அந்த ஃபார்ம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள்லயே நிறைய ஃபார்ம் இருக்கு. நிறைய விதவிதமான அனிமல்ஸோட ஃபார்ம் இருக்கு. அதோட பேரெல்லாம் இருக்கும் அதுக்கு. அப்போ கடல் குதிரையோடதுதான் அதோட அம்சம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனோட ஃபார்ம்ன்றுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடல் குதிரை அது மாதிரி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களுக்கு பேரு, நட்சத்திர மண்டலத்துக்கு பேரு சைசுமாரம் அப்படின்னு பேரு. சிசுமாரம்னு பேரு. சிசுமாரத்தோட பாவம் சைசுமாரம். சிசுமார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை இவன் சென்றடைகின்றான். சிசுமாரம், சைசுமாரம், சிம்சுமாரம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டோம். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சிம்சுமாரம்னு நான் சொல்லியிருப்பேன். சிம்சுமாரம்னு இருக்கு, சிசுமாரம்னு இருக்கு, இது மாதிரி இருக்கு, பிரயோகம் இருக்கு.
இந்த லோகத்தை அவர்கள் அடைகிறார்கள். இந்த லோகத்தை அடைஞ்சோன்னு என்ன சாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஆச்சாரியார் சொன்னது. அந்த சிசுமார சக்கரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷன்ல ஒவ்வொரு இது சொல்லும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்திலேயே சாந்தோக்கிய உபநிஷத்துலயே சொல்லும் போது லோக்கங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லோக்கங்களை எப்படி அடுத்தடுத்த லோக்கங்களை அடையிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம 8வது சாப்டர் பகவத்கீதா படிக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு நடுவுல எத்தனை லோக்கங்கள் இருக்கு. நட்சத்திர லோகம் இருக்கு, அப்புறம் வந்து சந்திர லோகம் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திர லோகம் இருக்கு, பிரஜாபதி லோகம் இருக்கு, இது மாதிரி நிறைய வித்யுத் லோகம், மின்னல் லோகம் இருக்கு, இது மாதிரி நிறைய லோகம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மெத்தேடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக பிரக்கிரியா சொல்லும். புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா இதையே வேற ஒரு ஃபார்ம்ல சொல்லிக்கிட்டு இருக்கு. சிம்சுமார சக்கரம் அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க. சிம்சுமார சக்கரத்துக்குள்ளதான் எந்த லோக்கங்கள் வருது அப்படின்னா 4 லோக்கங்கள் சேர்ந்த பகுதிக்கு பேரு சிம்சுமார சக்கரம் அப்படின்னு பேரு. 4 லோக்கங்கள் இது மக ஜன தப சத்தியம். வித்யா தேவலோகன்னு சொல்லப்படுது. வித்யானால்தான் இந்த லோகத்துக்கு போய் சேர முடியும். சிம்சுமாரம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிக்காதீங்க. இந்த சிம்சுமார சக்கரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிவர்ஸோட நாபி பிரதேசம். நாபின்னு என்ன அர்த்தம்? மையப்பகுதி. இதை வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல படிக்கும் போது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்சுமார சக்கரத்துக்கு இன்னொரு பேரு என்ன பேரு? ஒரு பெரிய பர்வதம் இருக்கு, மேரு பர்வதம். மேரு பர்வதம், லோகாலோக பர்வதம், மேரு பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா மந்தனம் பண்ற ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா, லோகத்தை மந்தனம் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு வரும் தெரியுங்களா? அந்த மந்தனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்து மாதிரி. இந்த மத்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஐஸ்கிரீமோட அது எது இருக்குல்ல, கப்பு. அந்த ஐஸ்கிரீம் கப்பை வந்து கூம்பா இருக்கும். அதை திருப்பி போட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ இப்படி இருக்கும் பாத்தீங்களா? இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கங்கள் இருக்கு. அதோட உச்சியில இருக்கிறது பிரம்மலோகம். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரவுண்டா அந்த கோன்ல கொடுத்துருப்பாங்களோ, ஐஸ்கிரீம் கோன்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டு மந்தனம் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். வாசுக்கியை வச்சுதான் ஒரு பக்கம் அசுரர்களும் தேவர்களும் என்ன பண்ணாங்க, மந்தனம் பண்ணாங்க. அதுல இருந்து தான் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு. அப்போ அந்த பர்வதத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்வதம்? மேற்பர்வதம். அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சில இடங்கள்ல மேரு பர்வதம் அப்படின்னு இருக்கும். அதுதான் இந்த சிருஷ்டியோட மைய பாகம். சில இடங்கள்ல என்ன இருக்கும்? இதுல மட்டும்தான் இருக்கு, பாகவதத்துல மட்டும்தான் சிம்சுமார சக்கரத்தை பத்தி இருக்கும். புராணங்கள்ல மட்டும்தான் இருக்கும். புராணங்கள்ல மட்டும்தான் சிம்சுமார சக்கரம். வேதத்துல வந்து சிம்சுமார சக்கரம் இருக்காது. வேதத்துல என்ன சுவாமி இருக்கும்? ஜனமக தபசத்தியம் லோக்கங்களோடதுதான் இருக்கும். வேற என்ன சுவாமி இருக்கும்? புராணத்துல சில புராணங்கள்ல என்ன பண்ணும்? இந்த மேரு பர்வதம் இருக்கும். அப்ப வேறன்னு மனசுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்னது இது ஒண்ணு சொல்லுது அது ஒண்ணு சொல்லுது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். சிமிலாரிட்டி இதுதான். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகம் சொல்லுது. தத்விஸ்வநாபிம் த்வதிவர்த்ய விஷ்ணோர் அனீயசா விரஜேனாத்மனைக்கஹ நமஸ்கிருதம் பிரம்மவிதாம் உபைதி கல்பாயுஷோ யத்விபுதா ரமந்தே. தத்விஸ்வநாபிம் த்வதிவர்த்ய விஷ்ணோர் அனீயசா விரஜேனாத்மனைக்கஹ நமஸ்கிருதம் பிரம்மவிதாம் உபைதி கல்பாயுஷோ யத்விபுதா ரமந்தே. இந்த நட்சத்திர கூட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதோட தலைமாட்டுல கீழே வந்து துருவ நட்சத்திரம் வால் பகுதி. அந்த வால் பகுதியிலிருந்து ஒவ்வொன்னா 23வது அத்தியாயத்துல 5வது ஸ்கந்தத்துல நம்ம விவரிச்சு சொல்ல போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சிம்சுமார சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கே ஒரு லீவு நாள்ல நான் அந்த அத்தியாயத்துல கம்மியான ஸ்லோகங்கள் தான் இருக்கு, அதை வந்து நான் போட்டு விட்டுறேன். இப்ப தெரிஞ்சுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வால் பகுதியில துருவ நட்சத்திரம்,
துருவ நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் சூரியன், இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இங்க இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா 4 லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்சுமார சக்கரத்தோட மேல் பகுதியில தான் 4 இருக்கு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்தை அடைந்தவன் தது விஸ்வநாபிம், தெளிவா இருக்கு பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாபிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மொத்த விஸ்வத்துக்கே நாபியாக மையப்பகுதியாக இருப்பது. அந்த மையப்பகுதியா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் நீங்க எங்க போவீங்க? துருவ நட்சத்திரத்தோட பகுதிக்கு போவீங்க. போன மாத்திரத்துல உபாசகர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்துருப்பாரா, ஜி எதெல்லாம் பாக்குறீங்களோ, எதையெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் பொய் 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 பொய். உபாசகனுக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசகனுக்கு சொல்லி கொடுப்போம். ஹிரண்யகர்பருக்கு ஈஸ்வரனுக்கு கண்ணியமா, விஷ்ணு பகவானுக்கு கண்ணியமா இருக்கிறது எல்லாம் பொய், மாட்டிக்க கூடாது. அப்ப எதை பார்த்தாலும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்தன் என்ன பண்ணுவான்? பகவானைத்தான் அடையணும், வேற எதையும் அடையக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூ அதிவர்த்திய அவன் என்ன பண்றான்? அந்த துருவ மண்டலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி சென்று ஓவர் கம் பண்ணி என்ன பண்றான்? விஷ்ணோஹோ அனீயசா, விஷ்ணுவினுடைய அந்த பரமபதத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். என்ன பேர் அப்படின்னா மகர் லோகம் அப்படின்ற லோகத்தை அடைகின்றான். மக ஜன தப சத்தியம், இந்த 4 லோகங்களுக்கு கீழே இருக்கிறது தான் துருவ மண்டலம். அப்ப துருவ மண்டலத்தை தாண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறான். என்னன்னு கேட்டீங்கன்னா மகர் லோகத்துக்கு போகின்றான். இந்த மகர் லோகம் என்ன சுவாமி அப்படின்னா, ரொம்ப பூஜனீயமா இருக்கக்கூடிய, பூஜைக்கு உகந்தவர்களா நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய லோகம் மகர் லோகம். ரொம்ப உத்தம ஆத்மாக்கள் வாசம் பண்ற இடம். அந்த லோகத்துக்கு இவன் போய் சேருகின்றான். எப்படி போறான்? அனீயசா. அனீயசான சூக்ஷ்ம தேகத்தோட, சூக்ஷ்ம தேகத்துக்கு பேர் அனீயசான்னு பேரு. சூக்ஷ்ம தேகத்தோட விரஜேன, விரஜேன அப்படின்னா ரஜம் அப்படின்னா மலம், விரஜேன அப்படின்னா மலங்கள் இல்லாதவனா சூக்ஷ்ம தேகத்தோடு என்ன பண்றான்? விரஜேன ஆத்மனா, சூக்ஷ்ம தேகத்தோடு ஏக்கக தனிச்சவனாக போகின்றான். குழந்தை குட்டியெல்லாம் கூட்டு போலாமா சாமி? எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்க மாமியார் ரொம்ப ரொம்ப பிரியம், எனக்கு மாமியாரோட சேர்ந்து போக முடியுமா சாமி? என்ன டூரிஸ்டா டூரை ஆப்ரேட் பண்றோம் நம்ம. பகவான் வந்து டூர் ஆப்ரேட்டரா? எத்தனை டிக்கெட்டுங்க? 4 டிக்கெட். வீட்டில் எனக்கு ஒரு 4 டிக்கெட்டு, அவங்க என்னோட பெரியப்பா வீட்டில் ஒரு 4 டிக்கெட்டு, என் சித்தப்பா வீட்டில் ஒரு 4 டிக்கெட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போ டிராவலர் எடுத்துக்கலாம். 12 சீட் இருக்கு. ஒரு டெம்போ டிராவலரில் போகலாமா மோட்சத்துக்கு? மோட்சக்குடிக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, தனியாக தான் போனோம், தனியாக தான் வந்தோம். இங்கேருந்தே கொஞ்சம் கான்சியஸ் தப்பி போச்சுனாவே 30-35 வருஷம் கொடுத்தன ஹஸ்பண்ட் என்ன ஆயிடுவாரு? அதிகபட்சம் ஹஸ்பண்டோட தானே கூட இருக்கீங்க, ஒய்ஃபோட கூட இருக்கும், ஹஸ்பண்டோட கூட இருக்கும். 30-35 வருஷம், 40 வருஷம். நிறைய பேருக்கு 30-40 சேர்ந்து இருந்துக்கலாம். எப்போ கஷ்டம் இல்லை. உலகத்திலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் ரொம்ப காலம் சேர்ந்து இருக்காங்க. ஆனா கொஞ்சம் நினைவு தப்பிச்சுன்னா 40 வருஷம் கொடுத்தன நிறுத்தின ஒய்ஃப் ஹஸ்பண்டு டும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க யாரோ அவர் யாரோ, உங்களோட எந்த ஸ்மரணமும் இருக்காது சாமி. கட்டாயிடும் சாமி. தூக்கத்துக்குள்ள போனாவே அப்படித்தானே. தூக்கத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களா? சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்தாங்களா என்ன? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. பித்த நாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, பித்த நாடி என்ன தெரியுங்களா? வைஸ்வானர லோகம் இருக்குல்ல, அதான் பித்த நாடி. அது உங்களை என்ன பண்ணுன்னா லோகத்தோட இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்ணி விட்டுரும்? கட் பண்றோம். ஒரு நல்ல 102 டிகிரி ஜுரம் வந்துச்சுன்னாவே என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஆகுது, ஹஸ்பண்ட் ஆகுது. தனிச்சு ஏக்கனா அவன் என்ன பண்றான்? மகர் லோகத்துக்கு போகின்றான். அந்த மகர் லோகம் எப்படி சொல்றது சுவாமினா, நமஸ்கிருதம் பிரம்ம விதாம் உபைதி, பிரம்மத்தை அறிந்தவர்களால். பிரம்மம் இந்த இடத்துல எதை அடையணும்? சகுண பிரம்மத்தை. சகுண பிரம்மத்தை அடைந்தவர்களால், அறிந்தவர்களால் உபைதி, அது அடையக்கூடிய அந்த லோகம் நமஸ்காரம் செய்யப்படுற லோகமா இருக்கு. சகுண பிரம்மத்தை, ஈஸ்வரனை, இரண்யகர்பரை அறிந்தவர்களால் நமஸ்காரம் செய்யப்பட்டதாக, புகழ்ந்து ஸ்துதி செய்யப்பட்டதாக அந்த மகர் லோகமானது இருக்கின்றது. அங்க போய் இவன் சேர்ந்து என்ன சுவாமி பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, கல்பாயுஷோ யத் விபுதாரமந்தே, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? கல்பாயுஷான்றதுக்கு அர்த்தம்
ஒரு கல்ப காலம் 864 கோடி வருஷங்கள். அந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எவனும் கெட்டவன் இருக்க மாட்டான், துரோகிகள் இருக்க மாட்டாங்க, கொலைகாரன் இருக்க மாட்டான், பொய் பேசுறவன் இருக்க மாட்டான், எல்லாம் மகரிஷிகளா இருந்திருப்பாங்க, ரொம்ப உத்தம ஜீவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட லோக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்பாயுஷோ விபுதா ரமந்தே, எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய புத்திமான்கள் மகரிஷிகள் வாசம் செய்கிறார்களோ அந்த மகர லோக்கத்தை சென்று ஒரு கல்ப ஆயுள் காலம் அங்கு வாசம் செய்கின்றான், போகத்தை எடுப்பான். ஸ்தூல போகம் போயிடுச்சு. ஸ்தூல போகம் போனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம விஷயத்துல போகம் இருக்கும். அந்த சூக்ஷ்ம விஷயத்துல இருக்கிற போகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர்லோகம் செல்லப்பட வேண்டியிருக்கு. இவன் பண்ண மனசுல பண்ண நிறைய அனுஷ்டானங்கள் இருக்கும்ல, நிறைய தபஸ் பண்ணியிருப்பான்ல, நிறைய சிந்தனை பண்ணியிருப்பான்ல, நிறைய மானசீக ஜபம் பண்ணியிருப்பான்ல. அப்ப அந்த மானசீக ஜபத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கணுமா, ஈஸ்வரனை சிந்தனை பண்ணதுக்குன்னு ஒரு பலன் இருக்கணுமா. அப்ப அந்த மனசுல செய்யப்பட்ட எல்லா கர்மங்களும் உபாசனைகளுடைய பலனும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு கல்பாயுஷ் காலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர லோகத்துல தங்கியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன சுவாமி ஆகும்? அதோ அனந்தஸ்ய முகானலேன தந்தஹ்யமானம் சநிரீக்ஷ்ய விஸ்வம் நிர்யாதேஸ்வர ஜுஷ்டதிஷ்ணியம். யூ இருக்கு, யூவை வந்து பாத்தீங்கன்னா ஜூ ஆக்கிங்க. சித்தேஸ்வர ஜுஷ்டதிஷ்ணியம். அதோ அனந்தஸ்ய முகானலேன தந்தஹ்யமானம் சநிரீக்ஷ்ய விஸ்வம் நிர்யாதி சித்தேஸ்வர ஜுஷ்டதிஷ்ணியம் யத்வை பரார்த்யம் ததுபாரமேஷ்ட்யம். அதோ அனந்தஸ்ய முகானலேன தந்தஹ்யமானம் சநிரீக்ஷ்ய விஸ்வம் நிர்யாதி சித்தேஸ்வர ஜுஷ்டதிஷ்ணியம் யத்வை பரார்த்யம் ததுபாரமேஷ்ட்யம். அதுக்கு மேல என்னக்கு போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே தங்கிடலாமா சாமி, நல்லா இருக்குல்ல. நல்லா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க. ஒரு கல்பாயுள் முடிஞ்சோடனே ஓகேலா அங்க இருந்து விரட்டி விட்டுருவாங்க. ஏன் விரட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கே வைராக்கியம் வந்துடும். என்ன வைராக்கியம் சுவாமி அப்படின்னா, அதோ பிறகு அனந்தஸ்ய முகானலேன, அனந்தத்திலிருந்து இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், என்னது பிரளய கால அக்னி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா. சாமி பிரளய கால அக்னினா என்ன சாமி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சுவாமிக்கு மேல வந்து அனந்த நாகம் இருக்கு பாத்தீங்களா. அந்த அனந்த நாகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரளய காலத்துல தன்னோட வாயிலிருந்து என்ன பண்ணும், புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு என்ன பண்ணும், அக்னியை கக்கும். அக்னியை கக்குன மாத்திரத்துல கீழே இருக்கிற எல்லா லோக்கங்களும் என்ன ஆகும், பஸ்மமா போயிடும், சாம்பலா போகும். அதுதான் இங்க சொல்லுது, அனந்தஸ்ய முக அனலேன. பிறகு என்ன ஆகுது, ஒரு கல்பாயுள் காலம் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே 864 கோடி வருஷம் பிரம்மாவோட ஒரு பகல், அதான் ஒரு கல்பம்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ராத்திரி ஸ்டார்ட் ஆகுமா. ராத்திரி ஸ்டார்ட் ஆகுதுல என்ன அர்த்தம், நமக்கு ஈஸியா பிரளயம் வந்து பார்த்து கண்ணு முடிக்கிறோம், பிரளயம் ஆயிடுது. அப்படி நடக்காது பிரம்மாக்கு. 864 கோடி வருஷங்களும் லிட்டரலா என்ன ஆயிடும், வாஸ்தவத்துல உண்மையிலேயே லயம் ஆயிடும், இல்லாம போயிடும். எப்படி இல்லாம போகும் அப்படின்னா அதுதான் சொல்லுது, அனந்தஸ்ய முக அனலேன. அனந்த நாகத்திலிருந்து சுவாமியோட ஆபரணமா இருக்கிற அனந்த நாகம் எத்தனை தலை, 5 தலை, 7 தலை, சகஸ்ர தலை, நிறைய இது இருக்கு. ஒரு இடத்துல சௌமியமா இருக்கும் போது 5 தலை போட்டிருக்கோம், 7 தலை போட்டிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 தலை இல்லாம சகஸ்ர பனை அப்படின்னு இருக்கு. 1000 தலைகளை உடைய அனந்த நாகமும் இருக்கு பிரளய காலத்துல. அது வாயிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அனலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னியானது வெளிப்பட்டு தந்தஹ்யமானம், இந்த இவங்க தங்கியிருக்கிற லோக்கத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அழிஞ்சு நல்ல தஹ்யமானம் சாம்பலா போகக்கூடிய மற்ற எல்லா லோக்கங்களும் பார்த்துட்டு ச நிரீக்ஷிய, அந்த யோகி என்ன பண்றான், ஐயோ இதெல்லாம் அனித்தியமா,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாதான் ஆகுமா அப்படின்னு பார்த்து இந்த விஸ்வமே மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆக பார்த்துட்டு விஸ்வம் நிரீட்சிய அழிஞ்சு போறக்கூடிய நல்ல சாம்பலாகிற அந்த விஸ்வத்தை பார்த்து இவருக்குள்ளார என்ன வந்து உண்டாயிருது? வைராகியம். வைராகியம் உண்டானோன நிர்யாத்தி சித்தேஸ்வர ஜுஷ்ட திஷ்ணியம். அவர் என்ன பண்றார்? நிர்யாத்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் வைராகியத்தை அடைந்தவரா அவர் என்ன பண்றாருன்னா போகின்றார். எங்க போறாரு? அடுத்த லோகம். அடுத்த லோகம் என்ன சுவாமி அப்படின்னா சித்தேஸ்வர. இதுக்கப்புறம் மகருக்கு அப்புறம் என்னது? ஜன தப சத்தியம். இந்த 3 லோகங்கள். இந்த 3 லோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பாட்ட பேதம், இந்த அபிப்பிராய பேதம் இருக்கு. என்ன அபிப்பிராய பேதம்னா இந்த மகர் லோகம், ஜனலோகம், இல்ல மக விட்டுருங்க, தப மக ஜன ஜன தப சத்தியம் 3 லோகம் இருக்குல்ல. இந்த 3த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்க சாலோக்கியம், சாரூபியம், சாயுஜ்யம் அப்படின்னு 3ஆ சொல்றாங்க அப்படின்னு புராணங்கள்லயே என்ன இருக்குன்னா அபிப்பிராய பேதம் இருக்கு. சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பிரம்மலோகத்துல 3 கேட்டகிரி அப்படின்றாங்க. ஆனா எங்க ஆச்சாரியார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல இல்லப்பா அதெல்லாம் இல்ல, தேவலோகங்கள்ல தான் இந்த 3 கேட்டகிரி இருக்கு. ஜனலோகம், தபலோகம், சத்தியம் லோகம். இந்த ஜனலோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தேஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அந்த சித்தேஸ்வரர்களால் எப்படிப்பட்டது அப்படின்னா ஜுஷ்டதிஷ்ணியம், அவர்கள் சேவிக்க கூடியது. அவங்க எதை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல புஷ்பக விமானங்கள்லாம் அவங்க என்ன பண்றாங்க ரமந்தே, நல்ல ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி திரியறாங்க. அப்படிப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வாசம் பண்றார். எது வரைக்கும் வாசம் பண்றார்? எத்து துவைபரார்த்தியம் தது பாரமேஷ்டியம். அவர் வந்து பாத்தீங்கன்னா த்வீபரார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பரார்த்தம். இப்ப நம்ம பிரம்மாவோட 51வது வயசுல இருக்கோம். இப்போ த்வீபரார்த்தே இருக்கா? நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணும் போதே என்ன பண்றோம்? த்வீபரார்த்தே அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்றோம். நம்ம இருக்கிறது பிரம்மாவோட 2வது பரார்த்தம்னா 2வது லைஃப் டைம், ஆஃப் டைம் 51வது வயசுல இருக்கோம். த்வீபரார்த்தம்னா என்ன அர்த்தம்? முதல் 50 பிரதம பரார்த்தம், 51ல இருந்து 100 வரைக்கும் தித்திய பரார்த்தம்னு சொல்லுவோம். அப்ப பிரம்மாவோட 100 வயசு காலத்துக்கு பேரு த்வீபரார்த்தம்னு பேரு. அததான் இங்க சொல்லுது எத்து த்வீபரார்த்தியம் தது பாரமேஷ்டியம். பாரமேஷ்டியம்னா பிரம்மத்தோட, பிரம்மாவோட, சதுர்முக பிரம்மாவோட எந்த ஆயுள் 2 ஆயுள் காலம் இருக்கோ அந்த 100 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தேஸ்வரர்களோட நல்ல ஆனந்தமா புஷ்பக விமானத்துல போயிட்டு எந்த ஒரு துக்கமும் இல்லாதவரா அங்க வாசம் பண்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி மகர் லோகத்துல ஒரு கல்பாயுள், அதுக்கப்புறம் ஜனலோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா த்வீபரார்த்தம் பிரம்மாவோட காலம் வரைக்கும். இங்க இருந்து தான் பிரம்மலோகம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பக்கத்துல போட்டுங்க சாலோக்கியம். சாலோக்கியத்துல வாசம் பண்றவங்க என்ன பண்றாங்க? பிரம்மாவோட 100 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. திவ்யம் மானசம், மானசம் சரீரம், மானச சரீரம். இது எல்லாமே மானச சரீரம். சூக்ஷ்ம தேகமா இருக்கிறது. சூக்ஷ்ம தேகத்துக்கு என்ன என்ன ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஃபார்ம் இருக்கா? எதுவும். அப்போ அக்னி, வாயு, வாயு தத்துவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயே வாயு சரீரம் பிராப்தி ஆயிடும். இதுக்கு கீழே சொர்க்கம் வரைக்கும் இருக்கிற தேகம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி. சொர்க்கத்து வரைக்கும் தான் அக்னி. சொர்க்கத்துக்கு மேல இருக்கிறது எல்லாம் அநாகத சக்கரம், விசுத்தி சக்கரம், ஆக்யா சக்கரம். இது வரைக்கும் இருக்கிற பாகத்துக்கு ஃபுல்லா வாயு தத்துவம். சரீரம் என்னவா இருக்கும்? வாயு. வாயுனா என்ன அர்த்தம்? ஸ்தூலம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கனவுல நம்ம சொப்பனம் பார்க்கும் போது இருக்கிற தேகம் என்ன தேகம்? அபஞ்சீகிருத பஞ்சமகா கிருதம். சூக்ஷ்ம தேகம்னாவே என்ன அர்த்தம்? பஞ்சீகரணம் செய்யப்படாதது சூக்ஷ்ம தேகம். அப்ப நம்ம எப்படி சொப்பனத்துல லோக்கங்களை பாக்குறோமோ அதே மாதிரி தான் இப்ப நான் சொல்ற லோக்கங்கள் எல்லாம் அதே மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சொப்பனத்துல வந்து நல்ல சொப்பனம் வர மாட்டேங்குது. நிறைய எல்லா சொப்பனத்திலையும் நீங்க என்ஜாய் பண்ணிட்டா இருக்கீங்க சந்தோஷமா இல்ல இல்ல. ஆனா இந்த உபாசனையினால போகக்கூடிய லோக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சொப்பன லோக்கங்கள் மாதிரிதான் இருக்கும். ரொம்ப திவ்யமா இருக்கும். சரீரம் ஸ்தூல தேகம் இருக்காது. வாயு தத்துவத்தை பேஸ் பண்ணதா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மகர் லோகத்துக்கு மேலேயே போறதெல்லாம் வாயு தத்துவம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா
இருந்து நல்லா வாசம் பண்ணி என்ன பண்றாரு சுவாமி? 27வது ஸ்லோகம். ந தத்ர சோகோ ந ஜரா ந மிருத்யுஹு, ந தத்ர சோகோ ந ஜரா ந மிருத்யுஹு, நார்த்திர் ந சோத்வேக ருதே குதஸ்சித், நார்த்திர் ந சோத்வேக ருதே குதஸ்சித், யச்சித்ததோ அத கிருபயா நிதம் விதாம் துரந்த துக்க பிரபவானுதர்ஷனாத், ந யத்ர சோகோ ந ஜரா ந மிருத்யுஹு, நார்த்திர் ந சோத்வேக ருதே குதஸ்சித், யச்சித்ததோத கிருபயா நிதம் விதாம் துரந்த துக்க பிரபவானுதர்ஷனாத். சரி, இந்த லோக்கத்துக்கு போயினா அவ்வளவுதானா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சாமி, அது சாலோக்கியம் தான். சாலோக்கியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அந்த சாலோக்கியத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா கொசு இருக்காது சாமி, பேன் இருக்காது, கொசு இருக்காது, குரங்கு இருக்காது, பாம்பு இருக்காது, பூரான் இருக்காது. என் படுக்கையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பூரான பயந்தானே எல்லாத்துக்கும். நான் பார்த்தேன் போனை வந்து பார்த்தா பூரா அப்படியே தள்ளி போச்சு. நல்லா எத்தனை கால் இருக்கும்? 100 காலுக்கு மேல இருக்கும். அதுக்கு நீ வாழ்ந்துக்கோ நானும் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு படுத்துட்டேன். நீயும் பக்கத்துல படுத்துக்கோ, நீ பொழைச்சிக்கிறதா பார்க்கலாம், நான் பொழைச்சிக்கிறதா பார்க்கலாம். இதான் இப்போ இருக்கிற எனக்கு மனசுல அப்படிதான் இருக்கு. நீ யாரு வேணா இருந்துங்க, என் ரூம்ல வந்து யார் வேணா வந்து இருந்துக்கலாம், எல்லா ஜீவராசியும் இருந்துக்கலாம். கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு பாக்குறேன் மரணம் சம்பவிச்சிருச்சு. பாவம், நான் இப்படி பிறண்டு படுத்திருப்பேன் போல இருக்கு. இந்த சட்னி ஆயிடுச்சு, ஒரு ஸ்கெலட்டன் மட்டும் எடுத்து போட்டாச்சு, அவ்வளவுதான். நான் கொல்லல, நானும் வாழ்ந்துக்கிறேன் நீயும் வாழ்ந்துக்கிறேன்னு விட்டேன். ஒன்னால வந்து பாத்தீங்கன்னா சர்வைவ் பண்ண முடியல, என்ன பண்றது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயம் இல்ல, பூராம் பயம், பாம்பு பயம், கொசு பயம், நிறைய பயம் இருக்கா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்காது சுவாமி. ஏன் அப்படின்னா பயத்துக்கான நிமித்தங்கள் எதுவுமே அந்த லோக்கத்துல இருக்காது. அதனால சோக்கமே இல்லை, சோக்கமும் இல்லை, பயமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, ஜரா இல்லை. ஏன் அப்படின்னா வயோதிகம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஐயோ வயசு ஏறிட்டே இருக்கு, எப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியல, மிஷின் பழசாகிட்டே இருக்கு. நம்ம மிஷின் பழசாகிட்டே தானே இருக்கு. மிஷின் பழசாக ஏதாவது வந்துகிட்டே இருக்கும்ல. ஜாயிண்ட் பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும், அதான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஜாயிண்ட் பெயின், உட்கார முடியல சாமி, ரிப்பேர் ஆயிடுச்சு, மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. எவ்வளவு வருஷம் தான் மிஷின் ஓடிட்டே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மலோக்கத்துல நம்ம எங்கேயாவது சொப்பன தேகத்துக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகுமா சாமி? சொப்பன தேகத்துக்கு ரிப்பேர் ஆகாது சாமி. இந்த மாதிரி ரிப்பேர் அங்க இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜரான்னு சொல்லக்கூடிய வயோதிக அவஸ்தை இல்லை, அந்த இடத்துல சோக்கம் இல்லை. ஏன்னா புத்திரன் இல்லை, பௌத்திரன் இல்லை. நம்ம ஆட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காங்களே, நமக்கு பசங்கன்னு ஒண்ணு இருக்காங்களா. நல்ல பசங்களாலையும் பிரச்சனை, கெட்ட பசங்களாலையும் பிரச்சனை. எனக்கு பையனுக்கு வேலை கிடைக்கல பிரச்சனை, என் பையனுக்கு நல்ல பையன் சுவாமி, தங்கமான பையன், நான் சொன்னா கோட்டை தாண்ட மாட்டான். ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, மாட்டு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கவலை. சரி கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல பசங்க, நல்ல இது, ஆனா ஒரு சந்ததி இல்லை, அது ஒரு கவலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்தா வந்து பார்த்தீங்கன்னா பேரனுக்கு பேத்திக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஜுரம் வந்து போயிட்டே இருக்கு. ஏதோ எத்தனை குழப்பம் ஒரே குழப்பம். ஆனால் பிரம்மலோக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எல்லாம் தனித்தனி, எல்லாம் செப்பரேட் ஜீவன். அங்கே யாருக்கும் கல்யாணமே நடக்கலை. நல்ல ஐயோ கல்யாணம் நடக்காத லோக்கத்துக்கா சாமி நம்ம போகிறது? கல்யாணம் இல்லைன்னா எப்படி சாமி சந்தோஷம் நடக்கும்? அங்க யாருக்கும் கல்யாணம் இல்லை. அப்ப என்னது? எல்லாம் தனித்தனி ஆத்மாக்கள் தான். ஆண் பெண் பேதமே அங்க என்னது இல்லை. என்ன சூப்பர்னு, ஆண் பெண் பேதம் இல்லை. இதெல்லாம் வர்ணனைகள் இருக்கு புராணத்துல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண் பெண் பேதம் இல்லை, கல்யாணம் இல்லை, குழந்தைங்க பிறக்காது, நோய் வராது, வயோதிகமாகாது. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை சாமி. மிருத்யு மரணமும் வராது. அப்ப மரணம் வராது. ந அர்த்தி, நார்த்தி அப்படின்னு அர்த்தம். நான் ஆர்த்தி, அங்க வந்து பாத்தீங்கன்னா துக்கம் அப்படின்னு ஒருத்தர் யாரும் துக்கிகளா ஒரு இடத்துலயும் பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு ஒருத்தர் நாதபிரம்ம சொல்லிட்டேன், பெரிய கோயில்ல ஒரு ஓதுவார் இருக்காரு. ஓதுவார்னு நாங்க கொஞ்சம் வந்து போயிட்டு இருக்காரு, சிஷியன் மாதிரி தான். பல முறை சொல்லிட்டு இருக்க, சிவ பூஜை பண்ணி ஓதுவாராரு,
நீ அர்த்தம் ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா பாசுரங்கள்லாம் சொன்னாதான் நல்லா இருக்கும், தேவாரம் திருவாச்சகம் சொன்னாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா மெக்கானிக்கலா சொல்லிட்டு இருக்க ஒரு வேலை இல்லப்பா, அது வந்து பாவத்தோட வரணும், பக்தியோட சொல்லணும்னு சொல்லவே மாட்டார். எப்ப பார்த்தாலும் புலம்பலானந்தான், புலம்பிக்கிட்டே இருக்கிறது. துக்கம் துக்கம், எங்க போனாலும் ரோட்ல போனாலும் இது கஷ்டம் அது கஷ்டம் இது கஷ்டம் அது கஷ்டம் எல்லாரும். ஆனா அந்த ஜனலோக்கத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு கஷ்டமும் இருக்காது. துக்கிகள் உலகத்துல இருக்கவே மாட்டாங்க. ஒரு துக்கியும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்ல லோகம். சூப்பர் லோகம்ல அது. எந்த துக்கங்களும் இருக்காது. நான் ஆர்த்தி. அது மட்டும் இல்ல, நச்ச உத்வேக. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் மேல கோபம் வருமா அப்படின்னா அந்த இடத்துல யாரும் யாரை பார்த்தும் கோபப்படவே மாட்டார்கள். அப்படி கோபப்படாத உத்வேகம் ரிதே குதஸ்சித்து, உத்வேகம் வந்து இல்லாதவர்களாக வந்து பாத்தீங்கன்னா இருப்பார்கள். அந்த இடத்துல யாருக்கும் எதை பத்தியும் துக்கமும் கோபமும் இருக்காது. அப்படிப்பட்ட லோகத்துல சார் என்ன சுவாமி குறை? ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன குறை சாமி அப்படின்னா எத்து சித்தத்தோ அத, அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வாசனை இருக்கு. என்ன வாசனை தெரியுங்களா? இப்ப நான் உங்களை எல்லாத்தையும் பார்த்து நான் என்ன பண்ண சொல்றேன், உங்களை யோக சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம் சுக துக்க புண்ணியா புண்ணியானாம் பாவனாதா சித்த பிரசாதனம். யோக சாஸ்திரத்துல பேசிக் கோட்டே நான் இதுதான் சொல்லியிருக்கேன். சொல்றேன்னா இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரோட்ல இறங்கினாவே எனக்கு என்ன துக்கம் வருதுன்னா ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம். அப்புறம் தலையில அப்பப்ப குட்டிக்கிறது. சரி பாவம் அது புண்ணாக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது சும்மா இல்யூஷன். இதெல்லாம் போய் தெரியுது. யாரும் பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, யாரும் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அப்ப பிறந்தாதானே, யாரும் பிறக்கவே இல்லை. மாண்டுக்கு உபனிஷத் சொல்லுது என்னன்னு சொல்லுங்க, மாண்டுக்கு காரிக்கால எல்லாம் அஜம் சர்வே அஜாகா, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் பிறக்கவே இல்லை. அப்ப நான் யாரை பார்த்து பாவம் பாவம் பாக்குறது? அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாவம் பார்ப்பேன், பாவம் பார்த்து ஏதாவது பண்ணுவேன், பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா தலையிலேயே குட்டிக்கிறது. என்ன பண்றது? யாரும் பிறக்கவே இல்லை, எல்லாம் சிவஸ்வரூபமா தான் இருக்காங்க, அத்வைதமா தான் இருக்காங்க. இதெல்லாம் தெரியுது, வெறும் காட்சிகள் அப்படின்னு. ஆனா யோக மார்க்கத்துல போறவங்களுக்கும் பக்தி மார்க்கத்துல போறவங்களுக்கும் என்ன சொல்லி கொடுக்கல? மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்லி கொடுக்கல. உங்களுக்கும் எனக்கும் மாண்டூக்கிய உபனிஷத்தை சொல்லி 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 பொய் 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 பொய்ன்னு இப்ப நம்ம சொல்றோமே பொய் பொய்ன்னு, எந்த கிளாஸ்லயாவது யாராவது பொய்ன்னு சொல்றாங்களா பாத்தீங்களா? வேதாந்தம் நானும் ரேண்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமா கேட்டுக்கிட்டே இருக்க. யூடியூப்ல வர எல்லா ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் பிரவச்சனம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வேணுகுடி கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ப்பா என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? நம்ம துஷன் ஸ்ரீதர் என்னைக்காவது ஒரு நாள், இன்னும் அருமையா பேசுறாருல்ல துஷன் ஸ்ரீதர், ரொம்ப ஸ்மார்ட், நல்லா பேசுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் இது பொய் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகவே இல்லைன்னு வேதாந்தம் தான் சொல்லுது. அஜாதவாதத்தை சொல்றது. இருக்கிறது ஒரே ஆத்மா மட்டும், பிரம்மம் மட்டும், ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கார். இது எல்லாம் அவருக்கு மேல கல்பித்தம். நான் உங்களுக்கு 10வது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா 9 இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். 9 10 வரைக்கும் இந்த உலகம் எல்லாம் என்னிடமிருந்து உண்டாயிற்று, இந்த உலகத்துல நான் இல்லை, இந்த உலகம் என்னிடத்துல இல்லை. என்னையா அநியாயத்துக்கு இருக்கு. அந்த ஸ்லோகத்தை எடுத்து பாருங்க. மயா ததமிதம் சர்வம், என்னால் இந்த உலகம் ஃபுல்லா வியாபிக்கப்பட்டிருக்கு, என்கிட்ட இருந்து இந்த உலகம் வந்துச்சு, என்கிட்டதான் இந்த உலகம் இருக்கு. வாஸ்தவத்துல என்கிட்ட உலகமே இல்லை. கடைசியில இந்த உலகம் என்ன பாப்பேன்னா வெறும் தோற்ற மாத்திரம். சாமிக்கும் இதுக்கும் இல்ல சம்பந்தமே இல்லை. உதாசீனமா சுவாமி உட்கார்ந்து இருக்கார். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு மேல நம்ம தான் பாக்குறோம் ஒழிய சுவாமிக்கு இந்த உலகம் ஒண்ணு உண்டானது தெரியவே தெரியாது. சுவாமி வந்து ஆனந்தராமனா இருக்கார், அப்படி இருக்கிறார். இத வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாரும் சொல்றது இல்லை. பக்தர்களும் பக்தி விஷயமா இருக்கிற துவைத்திகளும் சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் யோகிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்றதே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப 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 சொல்றோம் இது பொய் இது பொய் இது பொய். ஒரு டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருணாவை பண்ணுங்க, தயா தயா, அதுக்கப்புறம் தானம். தயா தானம் பண்ணிட்டு அடுத்து எங்க வந்துடணும்? ஓங்காரத்துக்கு வந்துடணும். ஓங்காரம் வந்து அகார உக்கார மகாரத்துக்கு போய் அப்புறம் வந்து அபாத்திரைக்கு துரியத்துக்கு போயிடணும். அப்படி போகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்?
இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா கருணாதுன்னு அதான் இங்க சொல்லுது. எத்து சித்ததோ, சித்தத்தோனா சித்தத்துல இருக்கக்கூடியதாக, எந்த சித்தத்துல இருக்கக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா கிருபையா, அத கிருபையா. ரெண்டு அர்த்தம். அதன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதக, அதகன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பகவத்கீதா படிக்கும் போதே பார்த்திருக்கேன். அபரையா கிருபையா விஷ்டம். கீதால வந்து பாத்தீங்கன்னா ஏ அர்ஜுனா, உனக்கு வந்து இப்ப வந்திருக்கிற கிருப்பாவை எப்படிப்பட்டது, கீழான கிருப்பா வந்திருக்கு. ஐயோ என் தாத்தாவை கொன்றுவனே, நானு என்னோட குருநாதர் இருக்காரே அவரை நான் கொன்றுவனே அப்படின்னு என்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் போயிடுவாங்களே, ஐயோ இப்படி இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்களை பத்திலாம் நம்ம கவலைப்பட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு பேரு அபரையா கிருப்பையான்னு பேர். அதான் கீழான கிருப்பை. கார்பண்ய தோஷோ பகத சுபாவக இருக்குல்ல. அப்ப நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு தோஷம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருபா. எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், இந்த முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேல நிதித்தியாசனத்துக்கு போறான் அப்படின்னா மனநம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருபா சாதனம், தானம், கிருபா. இப்ப நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் பிரிச்சு வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தட்சணை வந்தாலும் அந்த தட்சணை வந்து பாத்தீங்கன்னா என்னோட 4 சாதுக்களுக்கு சேர்த்து 2 இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15% சொல்லலாம். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% பகவானுக்கு. மீதி இருக்கிற 40% வந்து பாத்தீங்கன்னா 35-40% வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு 40, அதுக்கப்புறம் மீதி 40 வந்து 40-45% லோகத்துல இருக்கிற என்னது சலம் அச்சலம். அச்சலமா இருக்க மூர்த்த சுவாமிகளுக்கு வந்து 40, சலமா இருக்க ஆடி ஓடி நடந்து போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜீவராசிகளுக்கு 50. மீதி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் எடுத்துக்கிறோம். இதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கருணாப்படுறோம்ல, நாங்கெல்லாம் கருணாப்படுறோம். எல்லா இடத்துலயும் எப்பெல்லாம் கருணைப்படணுமோ கருணைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தயா பண்ணணும், தானம் பண்ணணும். இது 2 எது வரைக்கும் சுவாமி? மனன பரியந்தம். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா சூக்ஷ்ம மனனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நேத்தி மனசுல பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப நேத்தி பண்ணும் போது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஐயோ இவங்க பாவமாச்ச பண்ண மாட்டோம். எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் இது பொய் தெரியுது, இது பொய் தெரியுது. பகவான் சத்தியமா இருக்கார், கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சத்தியம், இதெல்லாம் பொய்ன்னு பார்க்கறத எல்லாத்தையும் பொய்ன்னு சொன்னா எங்க கருணை வரும்? ஐயோ பாவம் வருமா? வராது. அப்போ நிதித்தியாசனத்துல போறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணையும் கூட வந்து பாத்தீங்கன்னா காலை பிடிச்சி கீழே இழுத்துறது தான், அதுவும் அப்டிக்கல் தான். மனன பரியந்தம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் தேவைப்படுது. அப்ப மனநத்தை தாண்டி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கிருபாதான் பிரதம சத்ரு. எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ஒருத்தன் சமாதிக்கு போறான் அப்படின்னா இந்த உலகத்தை வந்து சத்தியம்னு பார்த்தான் அப்படின்னா மாட்டிப்பான். இததான் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, சிரவண மனனம் பண்ணிட்டு நிதித்தியாசனத்துக்கு போகணும். இங்க நிறைய பேர் சிரவணம் மனனம் பண்ணாமையே அறகுறையா பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மாண்டுக்கியம்லாம் படிக்காம வேதாந்தத்தோட தாற்பயம் புரியாம தபஸுக்கு போயிடுவாங்க. தபஸுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப சொல்றது நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தத்துல வந்து அவங்க அந்த சாதனா காலத்துல வந்து கருணாப்பட்டிருப்பாங்கல்ல, ஜீவராசி எல்லாம் பார்த்து ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. இவ நம்ம சதானந்தம் பேசினாவே பாத்தீங்கன்னா இதேதான் வரும். ஐயோ சாமி பாவம் சாமி, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல சாமி, கோயில்ல அவ்வளவு வேலை செய்யறாங்க சாமி, இந்த கீரைக்கார அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி கிடைக்கும், பாவம் சாமி, இவங்க பாவம் சாமி, அவங்க பாவம் சாமி அப்படின்னு பூக்கார அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாமி பாவம் சாமி. ஒரு நாள் பூவை வாங்கிட்டு வந்தார் சதானந்தம், நிறைய பூ. கட்டுப்பாய் போய் என்னங்க பூ வாங்கிட்டு வரீங்க? இல்ல சாமி அந்த பூக்காரம்மா ரொம்ப பாவமா இருந்தாங்க சாமி, பூக்காரம்மா பாவமா இருந்தாங்கன்னு பூவை வாங்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய பூ என் பாவம் பார்த்து வாங்கிட்டு வந்து என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. நான் திட்டினேன், பாவம் பார்க்கறது தனியா பாவம் பார்க்கணும், சாமிக்கு பூ வாங்கும் போது தனியா பூ வாங்கணும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப கருணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் கருணா பண்ணிக்கிட்டே இருப்போம். தப்பா சரியா சாமி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்க. தானம், தயாதானம், ஓங்காரம். ஆனா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது விட்டுறணும். ஆனா நீங்க அதை விடாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா தயாதானத்தோட மாண்டுக்கு உபனிஷத்து சொல்ற பொய்ன்னு சொல்றது புரியாம நீங்க போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் சாமி அப்படின்னா மேல போய் மகர் ஜனலோகத்துல போய் என்ன பண்ணுவீங்க, கருணா பண்ணுவீங்க.
என்ன சுவாமி கருணை வரும்? அந்த சித்தத்துல இருக்கிற வாசனை வந்து பாத்தீங்கன்னா அதக கிருப்பையா, கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். என்ன கிருப்பா சுவாமி உண்டாகும்? அனிதம்பிதாம். ஐயோ, இந்த ஜனங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. இந்த ஜனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்தெல்லாம் சத்தியம் கொடுத்து இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. இந்த தர்ம மார்க்கம் நல்லா சொல்லியிருக்கேன். பாகவதம் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, எவ்வளோ கிரந்தங்கள் இருக்கு. ஒரு குருநாதர்கிட்ட போய் பாடம் கேட்டு மெதுவா உத்தாரணமாக வேணாமா? இவன் வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்திலேயே இருக்கானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் குறை இருக்கா? எல்லாத்துக்கும் குறை இருக்கு. என் ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டேன்றார் சுவாமி வேதாந்தம். என் பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா போன் பண்ணி சொல்றாங்க, நானும் என் பையன்கிட்ட நல்லா உண்டாகணும் வேதாந்தம் உண்டாகணும், கேளுடா சுவாமியோட பாடம் கேளுடா சமயம் இருக்கும் போதுன்னு சொல்றேன். அவனுக்கு இதுல ருச்சியே வரமாட்டேங்குது சுவாமி. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குடும்பமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் அடைய முடியாது. தனித்தனி வாசனைகளோட வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து மேலேயும் நமக்கு கிருப்பா. ஐயோ, நமக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்னொருத்தருக்கும் கிடைக்கணுமே. நம்ம வேதாந்தம் கேட்கிறோம், நல்லா இருக்கு, அது மற்றவங்களும் கேட்டு நல்லா ஆகணுமே. அப்படி இந்த உலகம் ஃபுல்லா எனக்கு ஒரு ஆசை. உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஆனா வந்து எனக்கு என்ன ஆசை, நிறைய புக்கு எழுதியிருக்கோம், இந்த புக்கெல்லாம் போய் சேரணும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லோகத்துல வந்து எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு ஓடுறானே தெரியல, சம்மந்தம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கான். ராக துவேஷம், ஐயோ பாவமாச்சே, எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, மோகத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களே. இவங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும் பகவானே, இவங்களுக்கெல்லாம் ஞானத்துக்கு நானே பிரார்த்தனை பண்றேன். இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மனன காலம் வரைக்கும், ஸ்தூல மனனம் வரைக்கும் இந்த கிருபா இருக்கும். என்ன கிருபா? அதக கிருபா. ஒரு வார்த்தை போட்டுச்சு பாருங்க, சம்பந்தம் பண்ணிக்கணும். அதக கிருபா, கிருப்பையா. அதகன என்ன அர்த்தம்? கீழான கிருப்பை. கீழான கிருப்பை உண்டாகும். எதுல? இந்த லோகத்தை பத்தி. துரந்த துக்க பிரபவானு தர்ஷனாத். இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் துக்கத்தை அனுபவிக்கிறத பார்த்து 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 நம்ம வாசனையா உள்ள ஆயிருக்கா? ஐயோ, ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கஷ்டத்தை பார்த்து அந்த வாசனை சித்தத்தோட மேல போயிருக்கா? சித்தத்தை இருக்குமா? அப்ப மேல இருந்துகிட்டு இந்த லோகத்தை அவங்க பார்ப்பாங்க. மேல இருந்துகிட்டு லோகத்தை பார்ப்பாங்க. எல்லா லோகங்களும் மோகத்துல மயங்கி இருக்கும். ஐயோ பாவம், ஐயோ பாவம். வேற துக்கமே இருக்காது. போறவங்க அப்படி போறவங்க. அப்ப பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாலோக்கியத்தை அடைவாங்க, சாரூபியத்தை அடைவாங்க, சாயுஜ்யத்தை அடைவாங்க. அதுக்கு மேலதான் மோட்சம் இருக்கு. அப்ப இந்த சாலோக்கியத்துல இருக்கிறவங்களுக்கும் கூட துக்கம் இருக்கும். என்ன துக்கம்? தன்னோட தேகம் இதெல்லாம் இல்ல, கிருப்பையினால உண்டாகிற துக்கம். இப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட என்ன இருக்கு? யாரெல்லாம் நம்ம நல்லவங்க தர்மிகள் நம்ம சொல்றோமோ எல்லாத்தோட மனசுலயும் என்ன இருக்கும்? ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். ஒரு மாடை பார்த்தா என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, மாடா பிறந்திருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுது இல்ல. ரோட்ல வெயில் அடிக்குது, மாட்டை திறந்து விட்டுருக்காங்க, வெயில் அடிக்குது, ஒதுக்கிறதுக்கு இடம் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கு. பார்க்கும்போது துக்கமா வருது. ஐயோ பாவம், என்ன பாப்பம் பண்ணிச்சோ தெரியல, மாடா பிறந்திருக்கு, எங்க போய் ஒதுங்குறதுன்னு கூட தெரியல. பாவம் இல்லை, ரொம்ப பாவம் இல்லை. குரங்க பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட அக்ரெசிவா தான் நடந்துக்குது, சேட்டை பண்ணுது, ரொம்ப சேட்டை பண்ணுது. ஆனா அந்த குரங்க பார்க்கும்போது நமக்கு என்ன துக்கம் வருது? ஐயோ பாவம், குரங்கா பிறந்துருச்சு, அதுக்கு என்ன தெரியும்? பாவம் இல்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? எப்ப பார்த்தாலும் பாவம் பாவம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். எவனாவது ரொம்ப மோசமா டிராபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண, ஐயோ பாவம், உனக்கு ஒன்றும் தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலைல ஒருத்தர் வேகமா போறான் ஆட்டோக்காரன். அப்பவும் எனக்கு தோணுது, ஐயோ பாவம், பத்தினி புத்திரர்கள் மேல இருக்கக்கூடிய மோகத்தினால ஒன்னும் தெரியாம எது நிலை இல்லாதுன்னு தெரியாம ஓட்டுறானே பாவம். அப்ப எல்லாத்து மேலையும் நமக்குள்ளார ஒரு கிருப்பா வருது இல்ல. இந்த கிருப்பை தான் என்ன ஆகும்? துக்கத்தை கொடுக்கிறதா அந்த இடத்துல இருக்கும். வேற எந்த துக்கமும் இருக்காது. 27ஓட நினைக்கிட்டு நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். இதை இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாரெல்லாம் உபாசகர்களா, ஓம்கார உபாசனையா இருக்கட்டும், இல்ல எந்த உபாசனை, இப்ப விஸ்வரூப தரிசன உபாசனையா இருக்கட்டும், எந்த உபாசனை பண்ணினாலும், இப்ப யோக சூத்திரத்துல சொல்ற எந்த
யோகத்தை அபியாசம் பண்ணினாலும் நம்ம இந்த கிரமத்துல தான் பிரம்மலோகத்தை போய் அடையணும். அதனால இப்ப நான் ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா, சிரவணம் மனனம் பண்றதோட தாற்பயமே பொய்ன்னு தான். எதுலையுமே எந்த லோக்கத்தை அடையும் போதும் இது பொய். இப்ப எனக்கு வருது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் நான் என்ன பண்ணுவேன், உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வெளில எப்போ போனாலும் எது தோன்றுனாலும் எனக்கு அழகா தெரியுது, எனக்கு இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு எப்பெல்லாம் தோணுதோ கூடவே அடுத்த தாட் என்ன வந்துடும், இது பொய் தானே, இது திருஷ்யம் தானே, இது அடைஞ்சு என்ன ஆக போகுது, இது என்ன சாஸ்வதமா இருக்க போகுதா அப்படின்னு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும் கூட. அப்போ இந்த வேதாந்தம் படிச்சு எந்த விஷயத்தை டச் பண்ணாலும், அது பிரம்மலோகமே கூட இருந்தாலும் கூட அதுலயும் கூட என்ன ஆகும், அதுக்கும் காலம் இருக்கு, அதுவும் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்ப இதை கூட ஆசைப்பட வேண்டாம். புஷ்பக விமானம் இருக்கும், சித்தர்கள் இருப்பாங்க, இருந்தாலும் அதுவும் கால அனித்தியம் தான், திருஷ்யம் தான் அப்படின்னு ஒரு தாட் உள்ள வரும். அப்படி உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும், நீங்க எதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஈசிக்க மாட்டீங்க, பிடிச்சிக்க மாட்டீங்க. பிடிச்சிக்காம என்ன பண்ணலாம், அதையும் தியாகம் பண்ணி அடுத்து இந்த உபாசகர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுனத்துல மாட்டிப்பாங்க உபாசகர்கள், ரூபத்துல மாட்டிப்பாங்க, இல்லைன்னா வெளியில இருக்கிற தர்மத்துல மாட்டிப்பாங்க, எதுலையாவது மாட்டிப்பாங்க இந்த உபாசகர்கள். அப்ப உபாசகர்கள் தர்மத்தை மாட்டினாங்கன்னா சாலோக்கியம், ரூபத்துல மாட்டினாங்கன்னா சாரூபியம், அதே நேரத்தில் அதையும் தாண்டி சூக்ஷ்மத்துல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா சாயுஜி. இந்த 3 பதவியில வந்து பாத்தீங்கன்னா மாட்டி